நண்பர்களே வணக்கம். கடந்த 28 நான் உங்களிடத்தில் முதன்முறையாக பேசினேன். அன்று அந்த திருக்குறள் பற்றி நான் திருக்குறள் பற்றி உங்களுக்கு சொல்வதற்கு முன்னால் அதனுடைய பொதுவான ஒரு வரலாற்று பின்னணி போல் இந்த திருக்குறள் எப்படிப்பட்ட ஒரு நூல் அப்படி என்கின்ற அளவிலே நான் உங்களுக்கு அன்று சொன்னேன். நான் சொல்லும் பொழுது திருக்குறள் எப்படி ஒரு உலக பொதுமுறை என்று பாராட்டப்படுகிறது என்று உங்களுக்கு சொன்னேன். இப்படிப்பட்ட ஒரு நூல் வேறு எந்த சமுதாயத்திலாவது இப்படிப்பட்ட ஒரு உன்னதமான ஒரு நூல் இருந்திருக்குமானால் அந்த நூலை வைத்து அந்த மக்கள் எப்படி எந்த அளவிற்கு அவர்கள் முன்னேறி இருப்பார்கள். 2000 ஆண்டுகளுக்கு முன்னாலே நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சி. அன்றைக்கு உருவாக்க 2000 வருடங்களுக்கு முன்னால் எழுதப்பட்டதுதான் இந்த திருக்குறள். இந்த 2000 ஆண்டுகளிலே நாம் அன்றைக்கு திருவள்ளுவருடைய காலத்திலே எப்படி இருந்தோமோ அப்படியேதான் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த 2000 ஆண்டுகளிலே ஒரு 300 வருடங்களுக்கு முன்புதான் விஞ்ஞான கண்டுபிடிப்புகள், அறிவியல் கண்டுபிடிப்புகள் என்று இந்த அறிவு வளர்ச்சி ஒரு 300 ஆண்டுகளுக்கு முன்னால் தான் ஏற்பட்டு எவ்வளவோ பெரிய மாற்றங்கள் எல்லாம் இன்றைக்கு இந்த உலகம் பூராவும் நடந்திருக்கிறது. ஆனால் இந்த மாற்றங்கள் எல்லாமே 2000 வருடங்களுக்கு முன்னாலேயே அது நம் நாட்டிலிருந்து ஆரம்பித்திருக்க வேண்டும். அந்த அளவிற்கு அப்படிப்பட்ட ஒரு அருமையான மக்களுடைய சிந்தனையை தூண்டக்கூடிய, அவர்கள் அறிவு கொண்டு சிந்திக்கக்கூடிய, அதற்கு எல்லாம் என்னென்ன பண்புகள் வேண்டும், அதற்கு என்னென்ன காரியங்கள் செய்ய வேண்டும், ஒரு நாட்டிலே ஒரு நாடு எப்படி இருக்க வேண்டும், ஒரு மன்னர் என்ன செய்திருக்க வேண்டும் என்று இப்படி ஒவ்வொன்றாக எல்லா விஷயங்களையுமேயே திருவள்ளுவர் பாடியிருக்கிறார். அதை அந்தந்த காலங்களில் இருந்த மன்னர்களும் அதை பின்பற்றி இருந்தார்கள் என்றால் இன்றைக்கு இந்த மாற்றங்கள் எல்லாம் 2000 வருடங்களுக்கு முன்னாலேயே வந்திருக்கும். ஆனால் அது வரவில்லை. இதுதான் நம்முடைய இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வேதனையான ஒரு நிகழ்ச்சி. இன்னும் கூட இந்த ஏன் அப்படியெல்லாம் செய்ய முடியாமல் போயிற்று என்பதற்கு பல வரலாற்று நிகழ்ச்சிகள் எல்லாம் இருக்கின்றன. அதுகளை எல்லாம் நாம் இன்னும் ஒவ்வொரு குறளாக நாம் பார்த்து கொண்டு செல்லும் பொழுது அதை பற்றியெல்லாம் நாம் ஒவ்வொன்றாக நாம் பார்ப்போம். அதற்கு முன்னால் நம்முடைய முக்கியமான குறிக்கோள் என்னவென்றால் இந்த திருக்குறளை நாம் சரியாக தெரிந்து கொள்வதுதான். இந்த திருக்குறள் எப்படிப்பட்ட ஒரு நூல், இதை நாம் சரியாக தெரிந்து கொண்டு அந்த ஒவ்வொரு குறளை பற்றியும் பேசுவதுதான் நம்முடைய குறிக்கோள். அந்த வகையிலே உங்களுக்கு படிப்படியாக ஒவ்வொரு சிறு சில விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். திருக்குறளை பொறுத்தவரையில் 3 பாகங்களாக உள்ளது.
அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால் அல்லது இன்பத்துப்பால் என்கின்ற 3 பகுதிகளாக உள்ளது. அறத்துப்பாலை நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் 38 அதிகாரங்கள், 380 குறட்பாக்கள். பொருட்பாலை எடுத்துக்கொண்டால் 70 அதிகாரங்கள், 700 குறட்பாக்கள். காமத்துப்பால் அல்லது இன்பத்துப்பாலை நாம் எடுத்துக்கொண்டால் 25 அதிகாரங்கள் அல்லது 250 குறட்பாக்கள். ஆக மொத்தம் 1330 குறட்களை குறட்பாக்களை கொண்டதுதான் இந்த திருக்குறள். இதிலே முதல் அதிகாரமாக அமைந்திருப்பது கடவுள் வாழ்த்து. பொதுவாகவே தமிழ் நூல்கள், எல்லா நூல்கள் எத்தனையோ வருடங்களுக்கு முன்னால் உள்ள நூல்களாக இருந்தாலும் கூட அந்த கடவுள் வாழ்த்து என்பது அது ஒரு சம்பிரதாயமாக, அது ஒரு பாரம்பரியமாக அவைகள் எல்லாம் எல்லா நாடுகளிலுமே பேசப்பட்டிருக்கிறது. நம்முடைய தமிழ் நூல்கள் அனைத்திலும் கூட அந்த அளவிற்கு நம்முடைய சங்ககால இலக்கியங்களை நாம் எடுத்து பார்க்கும் பொழுது அப்படிப்பட்ட பெரிய கடவுள் வாழ்த்து என்று சொல்லி பெரிய அளவிற்கெல்லாம் சங்க காலத்திலே அதைகளெல்லாம் புலவர்கள் அதைகளை எல்லாம் பாடவில்லை. ஆனால் பிற்காலத்திலே இந்த சங்க காலத்திற்கு பிறகு வந்த புலவர்களிலேதான் பல மாற்றங்கள். நான் சொன்னது போல் எப்படிப்பட்ட மாற்றங்கள் எல்லாம் வரக்கூடாதோ அப்படிப்பட்ட மாற்றங்கள் எல்லாம் வந்ததால் நாம் பல காரியங்களை இழந்து விட்டோம். அந்த சங்க காலத்திலே நாம் எப்படி இருந்தோமோ அதுகளெல்லாம் இல்லை. நம்முடைய திருவள்ளுவரும் அவர் கொஞ்சம் பிந்திய காலத்திற்கு, அந்த சங்க காலத்திற்கு பின் தான் அவர் வந்தாலும் கூட அவருடைய அந்த மரபுகளை அவர் விட்டு விடவில்லை. அந்த மரபுகளை எல்லாம் அது சொல்லும் விதமாகத்தான் மரபுகளை சொல்ல வேண்டும் என்பதுதான் இந்த கடவுள் வாழ்த்து என்கின்ற இந்த முதல் அதிகாரத்தை அவர் வைத்திருக்கின்றார். இந்த கடவுள் வாழ்த்து எப்படி மக்களுக்கு பாரம்பரியமாக அதைகளை எல்லாம் வைத்திருந்தாலும், திருவள்ளுவர் இந்த திருக்குறள் வைத்திருந்தாலும், அவர் இந்த கடவுள் வாழ்த்திலே ஒரு புதுமையை, ஒரு புரட்சிகரமான ஒரு மாற்றத்தை இந்த திருக்குறளிலே அவர் உருவாக்கினார். இந்த திருக்குறளுக்கு முன் இப்பொழுதெல்லாம் நாம் கிமு, கிபி என்று சொல்கிறோமே, அதை விட பொருத்தமாக நம்முடைய தமிழ் மக்களுக்கு கிமு, கிபி என்று கூட நாம் சொல்லலாம். திருக்குறளுக்கு முன், திருக்குறளுக்கு பின். இந்த திருக்குறளுக்கு முன் இருந்த அந்த நிலை நமக்கு திருக்குறளுக்கு பின் இல்லை. ஆனால் திருக்குறள் திருக்குறளை நம்முடைய திருவள்ளுவர் அவர்கள் எல்லாம் நிறைய மாற்றங்கள் உருவான போதிலும் அவர் விரும்பிய அவர் என்னென்ன மாற்றங்களை எல்லாம் அவர் விரும்பினாரோ, எப்படிப்பட்ட பண்புகள் எல்லாம் மக்களுக்கு வேண்டும் என்று நினைத்தாரோ, மக்கள் எப்படி அறிவுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று நினைத்தாரோ, இப்படி எதையெல்லாம் நினைத்தாரோ, முன்னாலே எப்படி நாம் இருந்தோம் என்பதையெல்லாம் அவர் கண்டு இந்த திருக்குறளிலே இந்த 1330 குறளிலே அவற்றையெல்லாம் எழுதினார். அதற்கு ஒரு ஆரம்பமாக இந்த கடவுள் வாழ்த்து, அதை ஒரு மிகப்பெரிய அளவிலே அதை எழுதியிருக்கின்றார். அந்த கடவுள் வாழ்த்தை பற்றிய 10 பாடல்கள், அந்த 10 பாடல்களிலும் முதலாவது பாடல், அதுகளை எல்லாம் நாம் இனிமேல் வரக்கூடிய ஒவ்வொரு நாளும் நாம் இதை காண்போம் என்று கூறி உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். வணக்கம்.